விஜய்னு ஒருத்தன் வந்துக்கிறாயா ப்ரோ வாட் ப்ரோ ஒரு பையன் உன்னை மாட்டிக்கிறாயா நான் மாட்டின்னு வரணும்னு நினைச்சா என்கிட்ட இருக்குது அந்த பையன் உன்னை மாட்டின்னு எப்போ திமுகனா இந்த சாதாரண இயக்கம் இந்த கட்சியில ஒவ்வொரு தொண்டனுக்கு ஒரு வரலாறு இருக்குடா. இங்க இருந்து துரசாமியா இருந்தாலும் ஜெயபாலா இருந்தாலும் ராஜேந்திரனா இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாவட்டத்தையே கட்டி ஆள்ற எங்க அண்ணா மாதவர சுதர்சனமா இருந்தாலும் என்ன நினைச்சுக்கிறேன் நீங்க என்ன இது கவர்ச்சி கம்பெனி நினைச்சுக்கிறியா? இந்த இயக்கம் யார் யாரையோ பார்த்த இயக்கம் இது. நீங்க வந்து 2026 வீட்டுக்கு அனுப்பணும் உங்க அப்பனையே பார்த்த இயக்கம்டா இது. நீ வந்து எங்களை வீட்டுக்கு அனுப்ப போறியா? எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும்? அக்கா இவ்வளவு தாய்மார் உட்கார்ந்து நானும் ஒரு காலத்தில் அவர் படத்தை பார்த்து ரசித்தவன் தான். நான் லவ் பண்றப்போ காதலுக்கு மரியாதை படம் வந்தது. நான் லவ் பண்றப்போ பூவே உனக்காக படம் வந்தது. நல்லா இருந்தது சார், பார்த்தோம், டான்ஸ் நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, சினிமால பார்த்தா கை தட்டணும், அவ்வளவுதான். அதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்களா? காதலிச்சவன்லாம் முதலமைச்சர் ஆக்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆக்குறது? சினிமாவில் நடிச்சவன்லாம் முதலமைச்சர் ஆக்கணும் எத்தனை பேர் ஆக்குறது? ஐயா நீங்க வந்தீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க எப்போ? உங்க மார்க்கெட் போன பிறகு. நான் தான் திமுக எதிரி, நான் தான் திமுக மாற்றான் நீங்களாவே சொல்லிக்கிறீங்க. என்ன காரணம்? சூரி படம் நல்லா போகுது. இப்போ யார் படம்? சூரி படம் நல்லா போகுது. உங்களால டஃப் தர முடியல. அது இன்னொருத்தங்க முடியாக பேச வச்சீங்க. யோகி பாபுக்கு உங்களால டஃப் தர முடியல. இப்ப பசங்க சின்ன பசங்க பூச நடிக்க ஆரம்பிச்சானுங்க. நம்ம மணிகண்டன் ஜெய்பீம் நடிச்சா அவன் என்ன போடாந்தால் அவனுக்கு உங்களால ஈடு தர முடியல. சூரிக்கு தர முடியல, யோகி பாபு தர முடியல, மணிகண்டன் தர முடியல. நீ வந்து திமுக தருவியா? ஒரு வருமான வரித்துறை அதிகாரி போய் கட்சியில சேர்ந்திருக்கிறார். யார் கட்சியில? நடிகர் விஜய் கட்சியில. அந்த வருமான வரித்துறை அதிகாரி யாரானா விஜய் வீட்டுல ரைடு நடத்தினவர். நாடு மயிரா விளங்குது. விஜய் வீட்டுல ரைடு நடத்தினவர், விஜய் விசாரணை கூட்டு போனவர், கருப்பு பணம் இருக்குன்னு பேட்டி கொடுத்தவர். அந்த வருமான வரித்துறை அதிகாரி ராஜினாமா பண்ணி விஜய் கட்சியில சேர்றானா அந்த வழக்கு என்ன ஆச்சு? என்ன ஆயிருக்கும்? என்ன முறையா விசாரணை நடந்திருக்கும்? நீ தானே பெரிய பிராடு, நீ பெரிய அயோக்கியம் இல்லையா? விஜய் கட்சியில சேர்ந்த அந்த வருமான வரித்துறை அதிகாரி இந்திய அரசு சட்டத்தை மதிக்காமல் பெரிய பிராடு பண்ணிருக்கார். எந்த ஊர்ல ரைடு நடத்த? விஜய மிரட்டி கட்சியில சேர்ந்தியா? இல்ல விஜய மிரட்டி கட்சி ஆரம்பிக்க வச்சியா? விஜய மிரட்டி திமுக பேச வச்சியா? நீ யாருடைய ஏஜென்ட்? RSS செய்ய சொல்லிச்சா? பிஜேபி செய்ய சொல்லிச்சா? ஒரு அரசாங்க பணியில இருந்து கொண்டு இந்த வேலையை நீ பார்த்திருக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய கடமையை நீ சரியான முறையில் நிறைவேற்றவில்லை. உன்னுடைய சுயநலத்துக்காக விஜய் உன்னை பயன்படுத்தினாரா, நீ விஜயை பயன்படுத்தினா என்பதை நீங்கள் தான் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். யாரடா ஏமாத்துறீங்க? போன வாரம் இந்த அமித்ஷான்னு ஒருத்தர் வந்துட்டு போய்கிறார். அவர் வந்து மதுரைக்கா அவர் வந்து 2026 இதுல வேற கொடுமை என்ன தெரியுமா? இந்த அமித்ஷா சொன்னதான் இன்னும் ஞாபகம் வந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. அதுல மோடி 9 முறை தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வந்தார். எத்தனை முறை? 9 முறை வந்தார். அந்த டென்ஷன் ஆயிட்டாரு. 9 முறை போய் செல்ஃப் எடுக்கலையா? நான் 10வது முறை வரேன்னு சொல்லுங்க, ரோட் ஷோல வரேன்னு சொல்லுங்கன்ட்டார். ரோட் ஷோனா என்னன்னா ஓபன் ஜீப்ல கையாடினே போறது. ரோட் ஷோ எங்க? டி நகர்ல பாண்டி பஜார்ல நடக்குது. 5 மணிக்கு ரோட் ஷோ, 3:30 மணிக்கு மோடி வந்துட்டாரு, 4:30 மணிக்கு அது பிரச்சார ஜீப் வந்துச்சு. எதிரில் அப்படியே அஜால் குஜால் வேலை பண்ணி கூட்டத்தில் நிக்க வச்சுட்டாங்க. மோடி வராரு பாண்டி பஜாருக்கு, அந்த வேன்ல ஏறாரு. இதே ரோட் ஷோ டெல்லியில, ராஜஸ்தான்ல, யூபில, ஜார்க்கண்ட்ல, பீகார்ல நடக்கும். அங்க ரோட் ஷோல பாத்தீங்கன்னா 2 பக்கம் செம ஜனம் இருக்கும். மோடி தொங்கின்னு போவாரு, கையாடினே போவாரு. அப்போ அந்த மோடி காருக்குள்ள ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு கோஷம் போடுவான். என்ன கோஷம்னா அந்த கூட்டத்தை பார்த்து மோடி காரை சொல்லுவான், ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். அது எதிரில் இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் சார் சூப்பார் கத்தும். இது வடநாட்டுல. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? இவர் வந்து ஜீப்ல ஏறி கையாட்ட ஆரம்பிச்சாரு. இது பீகார், டெல்லி, ராஜஸ்தான் நினைச்சுக்கின்னு அந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தவன் ஆப்கி பார் அப்படின்னா எதிரில் நம்ம வீட்டு பிள்ளைங்களா சாக்கோபார் ஓத்தா சாக்கோபாரா. அவன் தான் டென்ஷன் ஆகி எல்லாம் கீழே இறக்கி இருந்தாலும் கீழே இறங்கிட்டான். இறங்கி ஆனா போறப்ப பெரிய மனுஷன் உண்மையை சொல்லிட்டு போனான். பிரதமர் அண்ணாமலையை கூப்பிட்டு ஐயான் இருக்கான், மயர்ல கூட ஜெயிக்க மாட்டின்னு போயிட்டான். ஆனா நம்ம வீட்டாக்காக காலைல எழுந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வட்டியே கட்டி அதுக்கு போய் வேலைக்கு போய் மாமியார் இதுலயே சரியா போயிடுது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஹிந்தி வருதா, தமிழ் வருதா, இந்தினா என்ன, தமிழ்னா என்னன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்தினா வேலைக்காரி மாதிரி, இந்தினா வேலைக்காரி மாதிரி. அதே ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கணும். நடு வீட்டுல விட்டா என்ன ஆகும்? வீட்டுக்காரி வேலைக்காரி ஆயிடும். புரிஞ்சிச்சா? நடு வீட்டுல விட்டா வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிடும், வீட்டுக்காரி வேலைக்காரி ஆயிடும். இப்படி சொன்னாதான் தாய்மார் புரியும். அந்த மாதிரி தான் ஹிந்தி. நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், சும்மா படிங்கன்னா. பீகார்ல ஹிந்தி அந்த மொழி காணாம போய் ஹிந்தி தாங்குது. யூபியில சொந்த மொழி இல்ல, ராஜஸ்தான்ல சொந்த மொழி இல்ல, மகாராஷ்டிரால சொந்த மொழி இல்ல. எல்லா மொழியும் ஹிந்தி சாப்பிட்டுடுச்சு. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே வந்து மிரட்டி பார்த்து தமிழை சாப்பிடலான்னு ஹிந்தி காத்து நிக்குது. அதான் என் தலைவன் சொன்னா, நீ 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஹிந்தியை படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்ன தலைவர். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன்.
எதில் உட்காந்துக்கிற அந்த 1000 அக்காவும் மழையை சைலண்டாக உட்காந்துனுக்குது. இவன் எப்போ பேசி முடிச்சு நம்ம எப்போ போய் 6 மணிக்கு வந்தீங்களா? எப்போ வந்தீங்க? 6:30க்கா? அதில் வேற கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிற சேரை காலி விட்டு பின்னாடி இருட்டில் வேற போய் உட்காந்துட்டீங்க. 6:30 மணி இப்போ 9 மணி ஆக போகுது. உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியும். இவர் பேசி முடிப்பார் பார்த்தா அந்த வெள்ளையாகிற பையன் வேற வந்துக்கிறான். இவன் எவ்வளோ நேரம் பேச போறான்னு தெரியல. நீங்க கட்டுன ஏற்கனவே கையில் போயிடுச்சு. இவன் சிங்க பொண்ணாது பார்க்க விடுவானா விடமாட்டானான்னு தெரியல. கை தட்டுங்கல்ல, உண்மையை தானே சொல்றேன். இப்பதான் சவுண்டே வருது இங்கிருந்து. பார்க்க விடணும். அதுல இந்த கையல் பார்க்கறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அதுல அவன் பெரியப்பா ஒருத்த வரான் தெரியுமா? கையலுக்கு கல்யாணம் ஆகாம சதி பண்ணானே, தெரியல பெரியப்பா, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்க உடனே திருப்பி கேட்கலாம், அப்ப கையில கொலை பண்ண பார்த்த அந்த டாக்டர் யாருன்ட்டு. அவர் தான் நரேந்திர மோடி. அந்த 2 பேர் கையில வாழ உள்ள, இந்த 2 பேர் எங்களை வாழ விட மாட்டானுங்க. நான் வந்தவன முதல்ல மதனன் கேட்டது, எப்படின்னு ஒரு 1000 தாய்மாரை உட்கார வச்சிருக்கீங்கன்னு. ஏன் பாடினாரு? 6:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தாய்மார் எந்த வேலை இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறது கூட சீக்கிரமா ஏற்றிடுறாங்க. 6:30 மணி டிவி எதில் உட்காந்தா நைட்டு 10 மணி வரைக்கும். நடுவில் மாமியாரே டீ கேட்டாலும் இன்ட்ரோல தான். உண்மையா இல்லையாக்கா? ஆனால் இன்னைக்கு வந்து கேட்ட, எப்படி இவ்வளோ பேரை உட்கார வச்சிருக்கீங்க, பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அப்போதான் உங்க எம்எல்ஏ சொன்னாரு, தம்பி உங்க ஊர்ல எப்படியோ தெரியாதுப்பா, ஆனா எங்க ஊர் ஜனங்கள்லாம் ஸ்டாலின் வேணுமா சீரியல் வேணுமா, ஸ்டாலின் தான் வேணும்ட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா அப்படின்னாரு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனா எனக்கு தெரியும் நீங்க எப்படி வந்துக்கிறீங்கன்ட்டு. என்ன காரணம்? முதல்லலாம் இப்பதான் எல்லாம் வந்துச்சு. சன் டிவி, அந்த டிவி, கேபிள் டிவி, நெட்டு, இன்டர்நெட், இன்ஸ்டாகிராமு எல்லாம் வந்துச்சு. எல்லாமே எங்க அக்கா எங்க அம்மா வயசு தான் இருக்கிறீங்க. வெளிப்படையா பேசுவோம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவி இருந்ததா? சொல்லுக்கா. கேபிள் டிவி இருந்ததா? நம்ம பார்த்த ஒரே டிவி தூர்தர்ஷன் தான் பார்ப்போம். வெள்ளிக்கிழமைனா ஒளியும் ஞாபகம் இருக்கா? இன்னும் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு படம். அப்போ எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது. 100 வீடு இருந்தால் 4 பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும். அந்த வீட்டுக்காரன் பேரை டிவிக்காரமா வீடு. உண்மையாதான். அந்த ஒளியம் பார்க்கறதுக்கு 4 நாள் தரணும். 4 நாள் கொடுத்தோம்ல கை தூக்கு பார்க்கலாம். பேர் இல்லை, என் ஜாதி தான். படம் பார்க்கணும்னா 50 பைசா தரணும். உண்மையா இல்லையா? ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் டிவி வாங்கியிருப்பாங்க புதுசா. அப்போ டப்பா மாதிரி இருக்கும், திறந்து மூடுறது. அப்போ நம்ம ஜன்னல்லேருந்து வாசப்படந்து எட்டி பார்ப்போம். போங்க போங்க நாங்கள் சாப்பிடணும், அப்புறம் வாங்க அப்படின்னு வாங்க. என்னக்கா? அடுத்த வீட்டில் டிவி எட்டி பார்த்த காலம் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி குடும்பத்துக்கும் கலர் டிவி கொடுத்த ஒரே மகராசன் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர். யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கலர் டிவி. வரேன், நான் முடிஞ்சிச்சு, அங்கதான் வர போறேன். இப்போ நீ போட்ட, நாங்க ஒன்னும் போடல, அவ்வளவுதான். அப்படியே போலீஸ் நிறுத்தி வைங்க அவரை. இன்னும் ஓடுதா? அதான் உண்மை. அதான் கலைஞர் இன்னும் வாழ்ந்து நிற்கிறாரு. சூப்பரு. இப்போ எல்லார் வீட்லயும் டிவி வந்துச்சு. இப்போ நம்ம நாடகம் 3-4 நாடகம் மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த 4 நாடகத்தை வீட்டுக்கு போய் எதுல பார்க்கலாம்? பத்தியா போன்ல போயிட்டு அந்த கையல் வீட்டுக்காரங்க லோன் கிடைச்சதா கிடைக்கலையா அதை நம்ம போன்ல போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. யாரும் ஏமாற்ற முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு அமெரிக்காவுக்கு தெரியும், அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு புழலுக்கு தெரியும். இன்னைக்கு உலகம் சுருங்கி போச்சு. எல்லாமே ஒரு செல்போன்லயே முடிஞ்சு போயிடுது. எல்லாத்துமே நம்ம ஒரு போன்லயே தெரிஞ்சுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, யாரும் ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. நான் இல்லாத பொல்லாத பேச உங்களுக்கு தெரிஞ்சதை, நீங்க பார்த்ததை அனுபவிச்சுட்டு இருக்கிறதா இங்க சொல்ல வந்திருக்கோம். இது கலைஞருடைய 102வது பிறந்தநாள் விழா. மகராசன் கண்டிப்பா சொர்க்கத்துல தான் கலைஞர் இருக்கிறார், இருப்பார். இது எல்லாருடைய நம்பிக்கை. என்ன காரணம் தெரியுமா? 24ல பிறந்தார். 14 வயசுல அரசியலுக்குன்னா பொது வாழ்க்கைக்கு வரார். ஒரு போராட்டம் மூலமா வரார்.
முதல்ல அவர் வந்ததே ஒரு போராட்டம் தான். தான் சாகிற கடைசி கால வரையில் போராட்டமாகவே வாழ்ந்த தலைவர், மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர். யாரும் மறந்திருக்க முடியாது. கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். சினிமால பாட்டு எழுதியிருக்கிறார், வசனம் எழுதியிருக்கிறார், கவிதை எழுதியிருக்கிறார், இலக்கணம் எழுதியிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறார். அவரை மாதிரி பேச முடியாது, அவரை மாதிரி எழுத முடியாது, அவரை மாதிரி திட்டங்களை தீட்ட முடியாது. இன்னைக்கு தான் டெல்லி பார்லிமெண்ட்ல யோசிக்கிறான் என்னன்ட்டு, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தரலாமா தரக்கூடாதான்ட்டு 2025 இப்பதான் யோசிக்கிறான். ஆனா என் தலைவன் கலைஞர் 89ஆம் ஆண்டே பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தந்த தலைவர் கலைஞர். எல்லாம் பெண்களும் கை தட்டணும்ல. டெல்லி இந்தியாவில் எங்கேயுமே இல்ல, இப்பதான் தலையை சொறிறான் டெல்லிக்காரன். சொத்துல சம பங்கு தரலாமா தரக்கூடாதா பெண்களுக்குன்னு. ஆனா 89லயே கொடுத்தாரு. மகளிர் சுய உதவி குழு கலைஞர் உருவாக்குனது. வீட்டுக்கு கலர் டிவி கலைஞர் கொடுத்தது. கல்யாணத்துக்கு பணம் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கலைஞர் கொண்டு வந்த திட்டம். சத்துணவுலே நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வாரம் 5 முட்டை கலைஞர் கொண்டு வந்த திட்டம். மகளிர் காவல் நிலையம் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கலைஞர் கொண்டு வந்த திட்டம். உள்ளாட்சியில பெண்கள் கவுன்சிலர் ஆகலாம், தலைவி ஆகலாம், உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, கலைஞர் கொண்டு வந்த திட்டம். இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிக திட்டங்களை கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். அவரை மாதிரி பேசுற ஆள் உண்டா? அவரை மாதிரி எழுதுற ஆள் உண்டா? கலைஞர் முதல் எம்எல்ஏ ஆகிறப்ப அவருக்கு வயசு 34 வயசுல கலைஞர் குளித்தலையில் எம்எல்ஏ ஆகிறாரு. சாதாரணமா உடனே எம்எல்ஏ ஆகல. இந்த கட்சி ஆரம்பிச்சது 49ல, எலெக்ஷன் நின்னது 57ல. நம்ம போய் எலெக்ஷன்ல நிக்கல. எதிரில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் சவால் விட்டு அழைத்தார்கள். சி சுப்பிரமணியம் பேசினார், பக்தோச்சலம் பேசினார், கக்கன் சவால் விட்டார், ஆர் வெங்கட்ராமன் சட்டமன்றத்துக்கு வர முடியுமான்னு கேள்வி கேட்டார். அந்த சவாலை ஏற்று, கக்கனின் சவாலை ஏற்று, வெங்கட்ராமனின் சவாலை ஏற்று, சி சுப்பிரமணிய சவாலை ஏற்று திமுக 57ல எலெக்ஷன்ல நிக்குது. 15 பேர் ஜெயிச்சு போறாங்க. வெறும் 15 பேர். இங்க இருந்து ஜெயிச்சு போன ஆள் யார் தெரியுமா? அண்ணா, கலைஞர், சத்தியவாணி முத்து, ஆசை தம்பி, மதியழகன், பேராசிரியர், இவங்கெல்லாம் ஜெயிச்சு போறாங்க. எதிரில் இந்த ஆளுங்கட்சி தலைவர் யார் தெரியுமா? எதிரில் உட்கார்ந்து இருந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர், பக்தோச்சலம், ஆர் வெங்கட்ராமன், கக்கன், சி சுப்பிரமணியம், இந்த மாதிரி தலைவர்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. எதிரில் 15 பேர் திமுக உறுப்பினர்கள், 160 காங்கிரஸ் எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறார்கள். முதல்ல ஜெயிச்சு உள்ள போறாங்க. போறப்போ அப்போ இருந்த வட சென்னையில இருந்து வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர் ஆசை தம்பி, இளம் பெரியாரும் சொல்லப்பட்டவர், வாலிப பெரியாருன்ட்டு, அவர் என்ன பண்றாரு, நம்ம அண்ணன் மாவட்ட செயலாளருக்கு தெரியும், முதல்ல சட்டமன்ற பேசுறதுக்காக இப்படி கை காட்டுறாரு. சபாநாயகரை பார்த்து இப்படி கை காட்டினா என்ன அர்த்தம்னா, எனக்கு மைக் கொடுங்கன்னு அர்த்தம். கரெக்டானா? மைக் கொடுங்கன்னு அர்த்தம். ஒரு வாட்டி எழுந்து கை காட்டுறாரு, சபாநாயகர் பார்க்கல. 2வது முறை எழுந்து கை காட்டினாராம், அப்பயும் சபாநாயகர் பார்க்கலையாம். 3வது முறை எழுந்து கை காட்டி இருக்கிறாரு. உடனே காமராஜர் பக்கத்தில் உட்கார்ந்து சி சுப்பிரமணியன் சொன்னாராம், ஆசை தம்பிக்கு ஒண்ணுக்கு வந்தால் எழுந்து வெளியே போகலாம், இதுக்கெல்லாம் அனுமதி வாங்க வேண்டாம்னாராம். இவரு காண்டாயிட்டாரா, பேசுறதுக்கு மைக் கேட்டா இவன் நம்மள ஒண்ணுக்கு போக சொல்றான்ட்டு. அவர் உட்கார்றதுக்குள்ள கலைஞர் பட்டால் எழுந்து சொன்னாராம், ஆசை தம்பிக்கு ஒண்ணுக்கு வந்தால் சி சுப்பிரமணியன் வாயை திறக்கிறாருன்ட்டு. இது கலைஞர். அவரை மாதிரி நுட்பமா பெர்சன்ட் ஆஃப் மைண்ட்ல பதில் சொல்ற ஆளு இந்தியால யாராவது உண்டா? பக்தோச்சலம் கலைஞரை கைது பண்ணி 6 மாசம் ஜெயில வைக்கிறார். பாளையங்கோட்டை ஜெயில 6 மாசம் ஜாமீன் வாங்கல, மன்னிப்பு கேட்கல, சரண்டர் ஆகல, 6 மாசம் ஜெயில இருக்கிறார். விடுதலை செய்யறாங்க, சென்னைக்கு வந்துடுறார். சட்டமன்றம் கூடியிருக்கு, பக்தோச்சலம் முதலமைச்சர். அப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர், பெண் சமுதாயத்தை சேர்ந்த அனந்த நாயகின்னு ஒரு அம்மா. அந்த அம்மாக்கு வேலை என்னன்னா, கலைஞரை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், வம்புக்கு இழுக்கணும்ட்டு. கலைஞர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அம்மா பக்தோச்சலம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுது, கலைஞரை கிண்டல் பண்ணணும்ட்டு சட்டமன்றத்தில் எழுந்து கலைஞரை பார்த்து கேக்குது, இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல, அதனால என்ன கருணாநிதி மாமியார் எப்படி இருந்ததுன்ட்டு. இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாராம், அதுக்கு அந்த அம்மா கிண்டல் பண்ணுதான், என்ன கருணாநிதி மாமியார் எப்படி இருந்ததுன்னு. கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உங்க அம்மா வீடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு.
காமராஜராக இருந்தாலும் பக்தோச்சலமாக இருந்தாலும் எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்ஜிஆர் முதலமைச்சராகிற போது கலைஞர் எதிர்கட்சி தலைவர். எம்ஜிஆர் முதலமைச்சராக போது திருச்செந்தூர் முருகன் கோயில வைரவேல் காணாம போகுது. போன 2வது நாள் கோயில் அதிகாரியை கோயிலுக்குள்ளேயே கொலை பண்ணிடுறாங்க. கலைஞர் என்ன கேட்கிறாரு? வேலை கண்டுபிடிச்சு தரணும், கொலை பண்ணணும், கைது பண்ணணும்ட்டு மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நடந்து போறார். அப்ப திமுக காரெல்லாம் கோஷம் போடுறாங்க. இங்க இருக்கிற நிறைய மூத்த முன்னோடிகள் தெரியும். திமுக என்ன கோஷம் போட்டதுன்னா, வீரப்பா வீரப்பா வைரவேல் எங்கப்பான்னு கேட்டாங்க. கலைஞர் 17 நாள் நடந்து போறார் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு. பொதுக்கூட்டம் பேசுறார். வேலை கண்டுபிடிக்கணும், கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணணும்ட்டு சென்னைக்கு வந்துட்டார். 2 மாசம் கழிச்சு சட்டமன்றம் கூடுது. எம்ஜிஆர் உட்கார்ந்துருக்கார், எதிரில் கலைஞர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எம்ஜிஆர் கிட்ட நல்ல பேரை வாங்கணும்ட்டு ஒரு அதிமுக எம்எல்ஏ யாருன்னா, அவர் தான் சென்னையில வெற்றி பெற்ற முதல் அதிமுக எம்எல்ஏ. யாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது. யாருன்னா ஐசரி வேலன். அவர் தான் முதல் எம்எல்ஏ அதிமுக சென்னையில ஆர்கே நகர்ல. அவர் எழுந்து என்ன பண்றாரு? எம்ஜிஆர் நல்ல பேர் வாங்கணும், கலைஞரை கிண்டல் பண்ணா எம்ஜிஆர் பாராட்டுவார் நினைச்சுக்கிட்டு அவர் எழுந்து என்ன பண்றார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எம்ஜிஆர் பார்த்து சொல்றார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் திருச்செந்தூருக்கு போனார். திமுக தலைவர் திருச்செந்தூருக்கு போனார். ஆனால் இவர் திருச்செந்தூருக்கு போனதை விரும்பாத முருகப்பெருமான் பஸ் ஏறி ராமாபுரம் வீட்டுக்கு வந்துட்டாருன்ட்டான். அதாவது கலைஞர் திருச்செந்தூருக்கு போனாரா, முருகனுக்கு பிடிக்கலையா, முருகன் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துட்டாராம். உடனே எல்லாம் திமுக எம்எல்ஏ கோவம் வந்து பதில் சொல்ல ஏஞ்சாங்களாம். உடனே கலைஞர் எல்லாரும் அமைதியா உட்காருன்னு சொல்லிட்டு கலைஞர் இருந்து சொன்னாரா எம்ஜிஆரை பார்த்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் திருச்செந்தூருக்கு போனது வேல் காணவில்லை என்று சொல்லி, நான் நீதி கேட்டு போனது வேல் காணவில்லை என்று சொல்லி ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசிய பிறதான் தெரிகிறது அங்கு முருகன் சிலையே காணாமல் போயிருக்கிறது என்று கலைஞர் சொன்னாராம். அப்பதான் எழுந்து எம்ஜிஆர் சொன்னாராம், சட்டமன்றமாக இருந்தாலும் மேலவையாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் என் நண்பன் கலைஞரை வெல்வதற்கு இன்னொருவன் பிறந்து வர வேண்டும் என்று எம்ஜிஆர் பாராட்டினாராம். அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ரேஷன் கடையில் சக்கரை தேடி வைத்திருந்த காலம். தெரிய வாய்ப்பில்லை, தெரிய வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பு இருந்தா புதைக்கு இடம் கொடுத்திருப்பான்ல, வாய்ப்பில்லை. இது எம்ஜிஆர். சரி, இது கலைஞர் மாதிரி பேச முடியாது, கலைஞர் மாதிரி எழுத முடியுமா? இது எம்ஜிஆர் முடிச்சுட்டாரு. ஜெயலலிதா பத்தி சொல்லணும்ல. அந்த அம்மா முதலமைச்சரா இருக்கு, தஞ்சாவூர்ல உலகத்தமிழ் மாநாடு நடத்துது. அந்த அம்மா கலைஞருக்கு இன்விடேஷன் அனுப்புது, அந்த மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு தெரியல, இயல்பாவே திமிரு, அந்த நெக்குல அந்த உயர் ஜாதி என்ற மனப்பான்மை, அதெல்லாம் ஜெயலலிதா துவக்கத்தில் சொல்றேன் 92 93ல கலைஞருக்கு நம்ம இன்விடேஷன் அனுப்புது. எப்படி அனுப்பணும்? கலைஞர் மு கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் கோபாலபுரம் அப்படி அனுப்பி இருக்கணும். இல்ல டாக்டர் கலைஞர் திமுக தலைவர் அப்படின்னு அனுப்பி இருக்கணும். ஜெயலலிதா அம்மா இன்விடேஷன் எப்படி தெரியுமா அனுப்புது? கலைஞர் கிண்டல் பண்ணுதான். அந்த அம்மா கலைஞர் டென்ஷன் ஆக்குதான். எப்படி எழுதி அனுப்புதுன்னா, மு கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபாலபுரம். முன்னாள் முதலமைச்சர் சொல்லல, திமுக தலைவர் சொல்லல, மு கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபாலபுரம். டிஆர் வந்து மனு இன்விடேஷன் கொடுத்தா கலைஞர் பார்த்தார், மு கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் கோபாலபுரம். என் தலைவனுடைய பேனாவை சொல்லியா தரணும்? கலைஞர் பதில் எழுதுறாரு, தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த மாநாட்டில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் 2 அட்ரஸ் எழுதுறாரு. ஜெயலலிதா மாஜி நடிகை போயஸ் தோட்டம். இது கலைஞருடைய எழுத்து. ஏன் சொல்றேன் தெரியுமா? அவரை மாதிரி பேசக்கூடிய தலைவன், அவரை மாதிரி எழுதக்கூடிய தலைவன், அவர் சந்தித்த போராட்டங்கள், அவர் செய்த தியாகங்கள், அவர் சந்தித்த நெருக்கடி, அவர் பார்த்த அரசியல் களத்தை எல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் வேறு ஒரு அரசியல் தலைவர் பார்த்திருக்க முடியாது. மறந்துவிடக் கூடாது. நீ கலைஞர் இல்ல, நம்மை காப்பாற்றக்கூடிய தலைவன். நீ டெல்லி ஏகாதிபதி நம்மளை மிரட்டுகிறது, அச்சுறுத்துகிறது. ஆனால் கலைஞர் விட்டு சென்ற பணியை, கலைஞர் எந்த போர்க்குணத்தோடு போராடினாரோ, எந்த ஆண்மையோடு எதிர்த்து நின்றாரோ, எந்த வலிமையோடு எதிர்த்து சண்டை செய்தாரோ, கலைஞரின் மறு உருவமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இன்று போராடி கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம். நீ பேசணும்னா சொன்னாங்க, பேசின யாருமே, உள்ளூர்ல பேசின யாருமே இந்த ஊருக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லவே இல்லை. திராவிட மணி உள்பட எல்லாருமே மாநில பாலிடிக்ஸே பேசிட்டு போனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் இருக்கு. இந்த 4 வருஷத்துல சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு இந்த செங்குன்றம் பகுதியில் மட்டும் எவ்வளவு பண்ணிருப்போம் யோசிக்க வேண்டாமா? இந்த மாதவரம் பணிக்கு எவ்வளவு பண்ணிருப்போம் யோசிக்க வேண்டாமா?
இந்த ஒரு ஊர்லயே ஒரு தொகுதியிலே இவ்வளவு பண்ணிருக்கிறோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு பண்ணிருப்போம். இன்னும் பெருமையா சொல்லணும்னா 2021 மார்ச் திங்களில் தளபதி பேசுறபோது சொன்னார், சுதர்சனத்தை வெற்றி பெற செய்யுங்கள், உதயசூரில் ஓட்டு போடுங்கள், என்னை முதலமைச்சராக்குங்கள், 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன். உதயசூர் ஓட்டு போட்டீங்க, அந்த சுதர்சனத்தை கோட்டைக்கு அமிச்சிங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம், இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு. அடுத்த மே வந்தாதான் 5 வருஷம் முடிய போது. பெருமையோடு சொல்லுகிறோம், பூரிப்போடு சொல்லுகிறோம், ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர். 480 வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறோம். பெரியவர்களை தாய்மகளை சிந்திக்க வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இன்னைக்கு ஜெயா டிவியில் ஓடிட்டு இருக்க ஒரு பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பேசியிருக்கிறார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? கேட்கறது யார்? எடப்பாடி பழனிசாமி. சொன்னதை ஸ்டாலின் செய்தாரா? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா? ஐயா எடப்பாடி அவர்களை இப்படி கேட்கறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மல்லாந்து படுத்து காரி துப்பலாமா? மல்லாந்து படுத்து காரி துப்பலாம், எச்ச யார் மேல படும்? துப்புரவு மேல தானே படும். எடப்பாடி எங்களை பார்த்து கேட்கிறார், ஆட்சிக்கு வந்து திமுக 4 வருஷம் என்ன செய்தது என்று நாங்கள் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். ஆட்சிக்கு வந்தோம், பால் விலை குறைத்தோம், பெட்ரோல் விலை குறைத்தோம், கேஸுக்கு மானியம் கொடுத்தோம், உயிர்காக்க 48, வீடு தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் என்று பல திட்டங்களை சொல்லலாம். ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போனா 1000 ரூபாய். ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பையன் காலேஜுக்கு போனா 1000 ரூபாய். ஆட்சிக்கு வந்தோம், முதியோர் பென்ஷன் 1200. ஆட்சிக்கு வந்தோம், மாற்றுத்திறனாளி பென்ஷன் 2000. ஆட்சிக்கு வந்தோம், 4 ஆண்டில் தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 18 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்த ஒரே அரசு திமுக அரசு. ஆட்சிக்கு வந்தோம், இலவச பேருந்து விட்டோம். ஆட்சிக்கு வந்தோம், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். நாங்கள் யாரை விட்டோம்? யாரை புறக்கணித்தோம்? யாரை கைவிட்டோம்? ஐயா எடப்பாடி அவர்களே, மனசாட்சியை கை வைத்து சொல்லுங்கள். எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எடப்பாடி பழனிசாமி, 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சி, 6 வருஷம் ஜெயலலிதா, 1 வருஷம் ஓ பன்னீர்செல்வம், 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, உங்க ஆட்சியில் நீங்க சொன்னதை ஒன்னையாவது செய்திருப்பீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், வருவோம், வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம், சொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், சொன்னது எடப்பாடி, அதிமுக சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இல்ல தாய்மார்களுக்கு இலவச செல்போன். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லிட்டர் தண்ணி கேன். 400 சொன்னார்கள், நான் நாளை கேட்கிறேன். நாங்கள் வந்தோம், 2021 வந்தோம், 2025 4 வருஷத்துல 480 செய்து காட்டியிருக்கிறோம். ஐயா எடப்பாடி அவர்களே, 10 வருஷம் கோட்டையில் இருந்தீங்களே, யாருக்காவது ஒருவருக்கு ஸ்கூட்டி கொடுத்திருப்பீங்களா? 10 வருஷம் கோட்டையில் இருந்தீங்களே, யாருக்காவது செல்போன் கொடுத்திருப்பீங்களா? 10 வருஷம் கோட்டையிலிருந்து சொன்ன ஒரு வாக்குறுதியை அதிமுக நிறைவேற்றி இருக்கிறதா? கலைஞர் தளபதி இப்போது அறிவித்திருக்கிறார், ஒவ்வொரு குடும்பமும் வீடு கட்டிக் கொள்வதற்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் ரூபாய். ஏன் நாங்க யாரையா விட்டு வச்சிருக்கோம்? யாரையா எதுவுமே பண்ணாம வச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க, யோசிக்க வேண்டாமா? என்ன பண்ணீங்க நீங்க? எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்கல்ல, மக்களை போய் கேளுங்க, ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு புள்ளி விவரம் தெரியுமா? 10 வருஷம் அதிமுக ஆட்சியில மொத்த தமிழ்நாட்டில் கொடுத்த இலவச மின்சார இணைப்பு எவ்வளவு தெரியுமா? 3700. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் விவசாய பெருமக்கள் தரப்பட்ட இலவச இணைப்பு 3700. 4 வருஷம் திமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட மின்சார இணைப்பு 2,10,000 பேருக்கு இலவச மின்சாரத்தை திமுக தந்திருக்கிறது. ஏன் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்கள் சொன்னதை எல்லாம் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம். உயிர்காக்க 48. இங்க பேசுற போது போடி காமராஜ் சொன்னார், கலைஞர் காப்பீடு திட்டம், கலைஞர் ராமச்சந்திரால் இருந்தார், தன்னுக்கே இந்த நிலைமைனா மக்களுக்கு என்ன நிலைமை யோசித்தார். உயிர்காக்க 48 வந்தது, கலைஞர் காப்பீடு திட்டம் வந்தது. அவருடைய மகன் தளபதி முதலமைச்சர் இருக்கிறார், ஒரு திட்டம் வந்திருக்கிறது, உயிர்காக்க 48. என்ன திட்டம் உயிர்காக்க 48? எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி ரோட்ல போயிட்டே இருப்போம், ஆக்சிடென்ட் ஆயிடும், யாரும் இடிச்சு போட்டு போயிடுவான், குத்து இருமா கொலை இருமா இருப்பான். அடிப்பட்ட உடனே அவனை தூக்கிட்டு மக்கள் எங்க போவாங்க? எங்க போவாங்க?
ஜிஹெச்சுக்கு தான் போவாங்க. ஏன்னா ஜிஹெச்ல தான் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணுவான், அட்மிட் பண்ணுவான். பக்கத்திலே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அங்க கொண்டு போனா 50,000 கட்டு, 1 லட்சம் கட்டு, ஸ்கேன் எடுக்கணும், எமர்ஜென்சில வைக்கணும்னுவான். அடிப்பட்டு தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போவோம். டாக்டர் சொல்லுவார், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம், உயிர் போயிடுச்சுன்னு. அப்படி எத்தனையோ உயிர் போய்விட்டது சாலை விபத்துல, ஆக்சிடென்ட்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதவ சுதர்சனத்துக்கு உதயசூரில் ஓட்டு போட்டீங்க, தளபதி முதலமைச்சர் ஆனார், கோட்டைக்கு போனார், உயிர் காக்க 48 திட்டம் அறிவிச்சார். என்ன திட்டம்னா, எந்த ஊர்ல எந்த ரோட்ல எங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் அடிபட்டுடுச்சா அவனை தூக்கிட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லாம் போகாத, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாத, பக்கத்துல எது பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலுக்கோ அங்க போய் அட்மிட் பண்ணு. முதல் 2 நாள் செலவு 2 லட்சம் ரூபாவை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கட்டும் என்று சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். உயிர் காக்க 48, பல ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். வீடு தேடி மருத்துவம், 1 கோடி பேருக்கு இந்த 2 வருஷத்துல வீடு தேடி மருத்துவம் பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய மருத்துவமனைகளை கட்டி இருக்கிறோம். பெரியவர்களே, தாய்மகளே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதுல ஏதாவது ஒரு சாதனை எடப்பாடி செய்திருப்பாரா? நடுவில் அந்த நேற்று முந்த போன வாரம் இந்த அமித்ஷான்னு ஒருத்தர் வந்துட்டு போய்கிறாரு. அவர் மதுரைக்கா அவர் 2026 இதுல வேற கொடுமை என்ன தெரியுமா, இந்த அமித்ஷா சொன்னதான் இன்னும் ஞாபகம் வந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. அதுல மோடி 9 முறை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். எத்தனை முறை? 9 முறை வந்தார். 9 முறை பிரச்சாரம் டெல்லிக்கு போயிட்டாரு. உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, நான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், சக்தி வாய்ந்த பிரைம் மினிஸ்டர், இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டுக்கு நான் 9 முறை போனதில்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9 முறை போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அண்ணாமலைக்கு 2 முறை பேசியிருக்கேன், தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு அந்த உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கான், ஐயா நீங்க 9 முறை பிரச்சாரம் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டுக்கும் 9 முறை போனது, தமிழ்நாட்டுக்கு 9 முறை போயிருக்கீங்க, ஆனா நீங்க 9 முறை போய் கூட தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கலன்னு இருக்கான். அந்த டென்ஷன் ஆயிட்டாரு. 9 முறை போய் செல்ஃப் எடுக்கலையா, நான் 10வது முறை வரேன்னு சொல்லுங்க, ரோட் ஷோல வரேன்னு சொல்லுங்கன்ட்டாரு. ரோட் ஷோனா என்னன்னா, ஓப்பன் ஜீப்ல கையாடினே போறது. ரோட் ஷோ எங்க? டி நகர்ல பாண்டி பஜார்ல நடக்குது. 5 மணிக்கு ரோட் ஷோ, 3:30 மணிக்கு மோடி வந்துட்டாரு, 4:30 மணிக்கு அது பிரச்சார ஜீப் வந்துச்சு. எதிரில் அப்படியே அஜால் குஜால் வேலை பண்ணி கூட்டத்தில் நிக்க வச்சுட்டாங்க. மோடி வர்றாரு பாண்டி பஜாருக்கு, அந்த வேன்ல ஏறாரு. இதே ரோட் ஷோ டெல்லியில, ராஜஸ்தான்ல, யூபியில, ஜார்க்கண்ட்ல, பீகார்ல நடக்கும். அங்க ரோட் ஷோல பாத்தீங்கன்னா 2 பக்கம் செம ஜனம் இருக்கும். மோடி தொங்கின்னு போவாரு, கையாடினே போவாரு. அப்போ அந்த மோடி காருக்குள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு கோஷம் போடுவான். என்ன கோஷம்னா, அந்த கூட்டத்தை பார்த்து மோடி காரை ஒருத்தர் சொல்லுவான், ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். அது எதிரில் இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் 400 பார் 400 பார்ன்னு கத்தும். இது வடநாட்டில். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? இவர் ஜீப்ல ஏறி கையாட்ட ஆரம்பிச்சாரு. இது பீகார், டெல்லி, ராஜஸ்தான் நினைச்சிக்கின்னு அந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தவன் ஆப்கி பார் அப்படின்னா, எதிர்ந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களா சாக்கோபார் சாக்கோபார் மொத்தா சாக்கோபாரா சார்த்து பாருன்னு சொல்லணும், சாக்கோ பாருன்ட்டானுங்க. அவன் டென்ஷன் ஆகி எல்லாரும் கீழே இறக்கி இருந்தாலும் கீழே இறங்கிட்டான். இறங்கி ஆனா போறப்ப பெரிய மனுஷன் உண்மையை சொல்லிட்டு போனான். பிரதமர் அண்ணாமலையை கூப்பிட்டு, ஐயான் இருக்கான், மயர்ல கூட ஜெயிக்க மாட்டேன்னு போயிட்டான். 40 இடத்துல ஜெயிக்கல, 40 இடத்துல ஜெயிக்கல. அந்த காண்டு, அந்த கோபம் ஆட்சிக்கு போன உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய் வாத்தியார் சம்பளத்தை தரமாட்டேன்ட்டார். ஏன் தரமாட்டேன்னா, இந்திய படிக்க வைங்க, இந்திய சொல்லி கொடுங்க, மும்மொழிக்குள்ள கையெழுத்து போடுங்க, அப்பதான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். யார் சொல்றது? நரேந்திர மோடி. அவர் விட்டு பணத்தை கேட்டோமா? அமித்ஷா விட்டு பணத்தை கேட்டோமா? பிஜேபி பணத்தை கேட்டோமா? இல்ல, நம்ம கட்டின வரி பணம். மோடி தரமாட்டேங்கிறார். கேட்டா இந்தி படிக்கணுமா, இந்தி கொள்கை ஏத்துக்கணுமா, மும்மொழி கொள்கை ஏத்துக்கணுமா, அப்பதான் தருவேன். எதிர்லோக்கிற நம்ம அக்காவுக்கு மும்மொழினா என்னன்னு தெரியுமா, இந்தினா என்னன்னு தெரியுமா? நம்ம டிவி திறப்புல என்ன வருது? ஸ்டாலினா மோடியா, இந்தியா தமிழா, மும்மொழி கொள்கையா, தமிழ்நாட்டு கொள்கையா, யார் ஜெயிப்பா? இந்த டிவி கார அடிச்சுனுக்குறாங்க. ஆனா நம்ம வீட்டாக்காக்கு காலைல எழுந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வட்டியே கட்டி அதுக்கு போய் வேலைக்கு போய் மாமியார் இதுலயே சரியா போயிடுது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. இந்தி வருதா, தமிழ் வருதா, இந்தினா என்ன, தமிழ்னா என்னன்ட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்தினா வேலைக்காரி மாதிரி, இந்தினா வேலைக்காரி மாதிரி, அதே ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கணும்.
நடு வீட்டில் விட்டா என்ன ஆகும்? வீட்டுக்காரி வேலைக்காரி ஆயிடும். புரிஞ்சிச்சா? நடு வீட்டில் விட்டா வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிடும், வீட்டுக்காரி வேலைக்காரி ஆயிடும். இப்படி சொன்னாதான் தாய்மார் புரியும். அந்த மாதிரி தான் ஹிந்தி. நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம், சும்மா படிங்கன்னா. பீகாரில் ஹிந்தி அந்த மொழி காணாமல் போய் ஹிந்தி தாங்குது. யூபியில் சொந்த மொழி இல்லை, ராஜஸ்தானில் சொந்த மொழி இல்லை, மகாராஷ்டிராவில் சொந்த மொழி இல்லை. எல்லா மொழியும் ஹிந்தி சாப்பிட்டுடுச்சு. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே வந்து மிரட்டி பார்த்து தமிழை சாப்பிடலான்னு ஹிந்தி காத்து நிற்குது. அதான் என் தலைவன் சொன்னா, நீ 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஹிந்தியை படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்ன தலைவர். யோசிக்க வேண்டாமா? ஒரு பக்கம் மோடி மிரட்டுறார், ஒரு பக்கம் அமித்ஷா மிரட்டுறார், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறார். என்னன்ட்டு இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும், தூக்குவோம், தோற்கடிப்போன்ட்டு. ஏன் தோற்கடிக்கணும்? 4 வருஷம் மக்கள் நல்லது பண்ணிருக்கிறோமே, அதுக்காக தோற்கடிக்கணுமா? சொன்ன இதெல்லாம் செய்திருக்கிறோமே, அதுக்காக தோற்கடிக்கணுமா? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து நின்னோமே, அதுக்காக. நடுவில் அந்த விஜய்னு ஒருத்தன் வந்துக்கிறாயா, அவனை மறந்துட்டாயா? ப்ரோ வாட் ப்ரோ, ஒரு பையன் உன்னை மாட்டிக்கிறாயா? நான் மாட்டின்னு வரணும்னு நினைச்சா, என்கிட்ட இருக்குது அந்த பையன் உன்னை மாட்டின்னு. ப்ரோ வேணா ப்ரோ. இது என்ன சார், இந்த ஊர் தெரியுமாடா? இந்த ஊர் ராஜேந்திரன் பேரூர் செயலாளர். அவருக்கு ஈடாவியா நீ முதல்ல? எப்போ திமுக சாதாரண இயக்கம். இந்த கட்சியில ஒவ்வொரு தொண்டனுக்கு ஒரு வரலாறு இருக்குடா. இங்க இருந்து துரசாமியா இருந்தாலும், ஜெயபாலா இருந்தாலும், ராஜேந்திரனா இருந்தாலும், இன்னைக்கு இந்த மாவட்டத்தையே கட்டி ஆள்ற எங்க அண்ணா மாதவரம் சுதர்சனமா இருந்தாலும், என்ன நினைச்சுக்கிற நீங்க? என்ன இது என்ன கவர்ச்சி கம்பெனி நினைச்சுக்கிறியா? இந்த இயக்கம் யார் யாரையோ பார்த்த இயக்கம் இது. நீங்க வந்து 2026 வீட்டுக்கு அனுப்பணும் உங்க அப்பனையே பார்த்த இயக்கண்டா இது. நீ வந்து எங்களை வீட்டுக்கு அனுப்ப போறியா? எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும்? அக்கா இவ்வளவு தாய்மார் உட்கார்ந்து, நானும் ஒரு காலத்தில் அவர் படத்தை பார்த்து ரசித்தவன் தான். நான் லவ் பண்றப்ப காதலுக்கு மரியாதை படம் வந்தது. நான் லவ் பண்ணக்கூடாதா? நான் லவ் பண்றப்போ பூவே உனக்காக படம் வந்தது. நல்லா இருந்தது சார், பார்த்தோம், டான்ஸ் நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, சினிமாவில் பார்த்தோம், கை தட்டணும், அவ்வளோதான். அதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்களா? காதலிச்சவன்லாம் முதலமைச்சர் ஆக்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆக்குறது? சினிமாவில் நடிச்சவன்லாம் முதலமைச்சர் ஆக்கணும் எத்தனை பேர் ஆக்குறது? ஐயா நீங்க வந்தீங்க, கட்சி ஆரம்பிச்சிங்க எப்போ? உங்க மார்க்கெட் போன பிறகு. நான் தான் திமுக எதிரி, நான் தான் திமுக மாற்றான் நீங்களாவே சொல்லிக்கிறீங்க. என்ன காரணம்? சூரி படம் நல்லா போகுது. இப்போ யார் படம்? சூரி படம் நல்லா போகுது. உங்களால் டஃப் தர முடியல. அது இன்னொருத்தங்க முடியாக பேச வச்சுனே, யோகி பாபுக்கு உங்களால் டஃப் தர முடியல. இப்ப பசங்க சின்ன பசங்க பூசை நடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம மணிகண்டன் ஜெய்பீம் நடிச்சான், அவன் என்ன போடாந்தாள், அவனுக்கு உங்களால் ஈடு தர முடியல. சூரிக்கு தர முடியல, யோகி பாபு தர முடியல, மணிகண்டன் தர முடியல. நீ வந்து திமுக தருவியா? உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தப்பு இல்லை. கட்சி ஆரம்பிச்சிங்க, என்ன பண்ணணும்? நான் நடிகராக இருந்தேன், நீங்கள் வந்து 1500 ரூபா டிக்கெட் வாங்கி பிளாக்ல வாங்கி எனக்கு பார்த்தீங்க. நான் கருப்பு உங்கள் வீட்டில் ஒருத்தன் கட்சியில் சேர்ந்துக்கிறான், இந்த யூடியூப் காரை எடுக்கிறான், அதுக்காகவே இதை சொல்கிறேன். ஒரு வருமான வரித்துறை அதிகாரி போய் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். யார் கட்சியில்? நடிகர் விஜய் கட்சியில். அந்த வருமான வரித்துறை அதிகாரி யாரானா, விஜய் வீட்டில் ரைடு நடத்தினவர். நாடு மயிரா விளங்குது. விஜய் வீட்டில் ரைடு நடத்தினவர், விஜய் விசாரணை கூட்டு போனவர், கருப்பு பணம் இருக்குன்னு பேட்டி கொடுத்தவர். அந்த வருமான வரித்துறை அதிகாரி ராஜினாமா பண்ணி விஜய் கட்சியில சேர்றானா, அந்த வழக்கு என்ன ஆச்சு? என்ன ஆயிருக்கும்? என்ன முறையா விசாரணை நடந்திருக்கும்? நீ தானே பெரிய பிராடு, நீ பெரிய அயோக்கியம் இல்லையா? விஜய் கட்சியில சேர்ந்த அந்த வருமான வரித்துறை அதிகாரி இந்திய அரசு சட்டத்தை மதிக்காமல் பெரிய பிராடு பண்ணிருக்கார். எந்த ஊர்ல ரைடு நடத்த? விஜய மிரட்டி கட்சியில சேர்ந்தியா, இல்ல விஜய மிரட்டி கட்சி ஆரம்பிக்க வச்சியா? விஜய மிரட்டி திமுக பேச வச்சியா? நீ யாருடைய ஏஜென்ட்? RSS செய்ய சொல்லிச்சா? பிஜேபி செய்ய சொல்லிச்சா? ஒரு அரசாங்க பணியில இருந்து கொண்டு இந்த வேலையை நீ பார்த்திருக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய கடமையை நீ சரியான முறையில் நிறைவேற்றவில்லை. உன்னுடைய சுயநலத்துக்காக விஜய் உன்னை பயன்படுத்தினாரா, நீ விஜயை பயன்படுத்தினியா என்பதை நீங்கள் தான் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். யாரடா ஏமாத்துறீங்க? அக்கா ஒன்னில இந்த செம்பரப்பாக்கம் ஏரியா 2015 நைட் 2 மணிக்கு அந்த அம்மா திறந்து விட்டுடுச்சு. 600 பேர் செத்து போயிட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்,
செங்கல்பட்டு 3 நாள் அந்த மாவட்டம் மூழ்கி போயிருந்தது. சோத்து கஷ்டப்பட்டோம், பால் கஷ்டப்பட்டோம், கோடீஸ்வரன்ல இருந்து ஏழை வரைக்கும் நடுரோல லைன்ல நின்னோம், ஒருவேளை சோறு கிடைக்காதான்ட்டு. அப்ப இந்த விஜய் எங்க போயிருந்தாரு? சென்னையில் எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு உங்களுக்கு? எந்த கல்யாண மண்டபத்திலே யாரோ தங்க வச்சு சோறு போட்டீங்களா? ஏன் 3 நாள்யா இந்த ஜனம் அல்லோகுலப்பட்டது, வீட்டை விட்டு வெளியே வரலையே. 2019 லாக்டவுன் 10 நாள்ல திறப்பான், 1 மாசத்துல திறப்பான், 20 மாசம் லாக்டவுன். வீட்டை விட்டே வெளியே வர முடியல, வேலைக்கு போக முடியல, சாப்பாடு கஷ்டம், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, அரிசி வாங்க துட்டு இல்லை. ஒரு பிரெட் பாக்கெட் கொடுத்துருப்பியா நீ? 20 மாசம். 2021 இப்ப வெள்ளம், வீட்டை விட்டே வெளியே வரல. இப்ப தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வெள்ளத்துல மூழ்கி போச்சு, வீட்டை விட்டு வெளியே வரல. இப்ப சென்னையில புயல் வரனா, கடலூர்ல மழை பெய்யுது, திருவண்ணாமலை பாறை உருண்டு 7 குழந்தைங்க செத்து போச்சு. ஐயா வீட்டை விட்டே வெளியே வரல. எப்பயா வருவீங்க? ஜனம் பாதிக்கப்பட்டது வரல, பசியில வரல, சாவுக்கு வரல, இலவுக்கு வரல, கஷ்டப்பட்ட வரல. நேரா வந்தோன்னு முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? மக்கள்ல ஏமாளி நினைக்கிறீங்களா? மக்கள்ல காதுல பூ சுத்தி இருக்காங்களா? எவ்வளவு பேர் நடிகர் தெரியுமா? சிவாஜி கணேசன், ஆனாரப்பட்ட சிவாஜி கணேசன் ஒரு எம்எல்ஏ ஆக முடியலையா? திமுக எம்எல்ஏ தோத்து போயிட்டாரு. டிராஜன் கட்சி ஆரம்பிச்சாரு, எடுபடல. நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார், எடுபடல. நடிகர் சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சான், நைட் 2 மணிக்கு பொன்னாடி எழுப்பி கேட்டானா பிஜேபியில சேர்ந்தலாமான்ட்டு. எதுக்கு எழுந்துக்கிறான் பாருங்க. அவன் 2 மணிக்கு எதுக்கு எழுதிப்பான்? இவன் கட்சியா போய் சேர்ந்துலாம பொன்னாடி சொல்லிட்டு 2:05 சேர்ந்துலான்ட்டு காலைல 5:05 சேர்ந்துட்டான். சரத்குமார் ஒரு பக்கம், நம்ம அண்ணன் விஜயகாந்த் நல்லா இருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, 3 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியல, போய் சேர்ந்துட்டாரு. தமிழ் நடிகர் பாக்கியராஜ், எம்ஜிஆர் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய கலை உலக வாரிசுன்னார் பாக்கியராஜ். எம்ஜிஆர் வாரிசுன்னு சொன்னது பாக்கியராஜ மட்டும்தான். எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி மூச்சு படத்துல முருங்காவை முருங்கீரையை ஃபேமஸ் ஆக்குனாரு, அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. சிவாஜில இருந்து, கார்த்தியில இருந்து, சரத்குமார்ல இருந்து, டிராஜன் இருந்து, எஸ்எஸ்ஆர்ல இருந்து பாக்கியராஜ் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சு கடைவிரித்தேன் கொள்வாரில்லைன்னு கம்பெனி மூட்டு போயிட்டாங்க. இப்ப இவர் வந்துக்கிறாரு, திமுகவை அழிப்ப. நீ சொல்ல எழுதி வச்சுக்கோ, டெல்லி வந்தாலும் கில்லி வந்தாலும் 26 மீண்டும் என் தலைவன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை மறந்துவிடக்கூடாது. வணக்கம்.